கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் ஒரு நன்றி நிறைந்த கர்த்தருடைய வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ள கர்த்தர் கொண்டிருக்கிற அவருடைய சித்தம் என்னங்க? எல்லாவற்றிலையும் அவரை ஸ்தோத்திரம் செய்யணுமா? சங்கீதம் 34 முதலாவது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். கடந்த 10 மாதங்கள் ஆண்டவர் கண்ணிமை போல பாதுகாத்து நம்ம இந்நாள் வரைக்கும் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். அடுத்து ஒரே ஒரு நாள் தான், நவம்பர் மாதத்திற்குள்ள நாம பிரவேசிக்க போகிறோம். நன்றி நிறைந்த இருதயம் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் பெரும் மாற்றங்களையும் கொண்டு வரும். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வருகிற நாட்களில 3 நாள் ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். அவருடைய வசனத்தை 5000 ஜனங்களுக்கு மேலாக கேட்டுக்கொண்டிருந்தார்களாம், இரவும் பகலும். 3வது நாளிலே அவர்கள் மேல் கர்த்தர் மனதுருகுகிறார். அவர்கள் வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது திருப்தியாக சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல உணவு இல்லை. நடந்தது என்ன? 5 அப்பம் 2 மீனை அவர் இடத்துல கொண்டு வந்தார்களாம். இருக்கிறதோ 5000 பேருக்கு மேலாக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதோ 5 அப்பம் 2 மீன். ஐயோ, 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கிறதே என்று ஆண்டவர் சலித்துக் கொள்ளாமல் தன்னுடைய கரத்துல ஏந்தினவராக பரலோகத்திற்கு நேராக அதை உயர்த்தி பிதாவானவருக்கு முன்பதாக அதை நீட்டி அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணினார். நடந்தது என்னங்க? அதனுடைய விளைவு, அது ஆசீர்வதிக்கப்பட்டது, அது பெருகினது. 5000 பேருக்கு மேலாக அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய மீதியானதை அவர்கள் எடுத்தார்களாம். தேவனுடைய பிள்ளைகளை, நன்றி நிறைந்த இருதயம் பரவசத்திற்குள்ள நடத்தும். நன்றி நிறைந்த இருதயம் ஆண்டவருக்குள் நம்மை பலப்படுத்தும். நன்றி நிறைந்த இருதயம் நம்முடைய வாழ்க்கையை பெருக பண்ணும். நன்றி நிறைந்த இருதயம் கர்த்தருக்குள் இன்னமும் நம்மை நெருக்கமாய் கொண்டு போகும். நன்றி நிறைந்த இருதயம் பரவசமான அனுபவங்களுக்குள் நம்மை நடத்தும். நன்றி நிறைந்த இருதயம் நம்மை திருப்திக்குள்ள நடத்தும். சந்தோஷமா இருக்கும் பொழுது மாத்திரம் ஆண்டவரை துதிப்பது, சந்தோஷமா இருக்கிற பொழுது மாத்திரம் ஆண்டவரை உயர்த்துவது, ஆசீர்வாதங்கள் கரங்கள் நிறைய இருக்கிற பொழுது மட்டும் கர்த்தரை உயர்த்துவது. ஆனால் கஷ்டங்களும் மேடு பள்ளங்களும் வரும் பொழுது கர்த்தரை தூஷிப்பது, இது கர்த்தருக்கு ஏற்ற உகந்த அனுபவம் அல்ல. சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போமா? அவருடைய வாசல்களுக்குள் துதியோடும் அவருடைய பிரகாரங்களுக்குள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். என் நேரமும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. துதியோடு அவருடைய பிராகாரங்களுக்குள் பிரவேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். திருப்தியான அனுபவத்திற்குள்ள உங்களை நடத்தி எல்லா ஜனங்களுக்கு முன்ன உங்களை சாட்சியாக அவர் நிறுத்துவார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக மன நிறைவாய் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. இந்த தெய்வமே, இவர்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தை கொடுத்து இந்நாளிலும் இந்த நாளிலும் உங்களுடைய திரு சமூகத்திற்கு கொண்டு வந்த மாதேவுக்காக கோடான கூடிய நன்றி ஆண்டவரே. 10 மாதங்கள் கண்ணிமை போல எங்களை பாதுகாத்து வந்த இந்த நாளில உம்முடைய அன்பை நினைவு கூர்ந்து, உம்முடைய கிருபையை நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே தகப்பனே நன்றி செலுத்தும் நிலைமையிலும் இல்லாமல் கண்ணீரோடும் வேதனையோடும் வியாகுலத்தோடு இருக்கிறார்களோ, பற்றாக்குறையோடு இருக்கிறார்களோ, இப்பொழுதே அவர்களை தொடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய ரத்த கோட்டுக்குள்ள அவர்களை மூடி மறையுங்க. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே.
அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. மனபாரங்கள், மனவியாகுலங்கள், மனக்கிளியாசங்களை எடுத்து போட்டுரும் கர்த்தாவே. உடைய சந்தோஷ சமாதானத்தோடு நிரப்பி உடைய நாமத்தை இன்னமும் துதிக்கத்தக்கதாக பலப்படுத்தி இவர்களை நடத்தும். கர்த்தர் திருக்கரம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.